டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பயன்படுத்துது அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 55 வாட்ஸ் சோலார் பேனலு. ஸோ அதோட வந்து இந்த சோலார் சார்ஜிங் கண்ட்ரோலரை ஒரு 12 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடது பக்கமாக வந்து சோலார் பேனல் அதிலே வந்து படம் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து சோலார் பேனலோட இன்புட் வந்து கொடுக்கணும். வந்து நடுவில் இருக்கிற இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரிக்கானது. ஸோ அடுத்து வந்து ரைட் சைடில் இருக்கிற பல்பு படம் போட்டிருக்கு பாருங்கள், ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவுட்புட் வந்து பார்த்தோன்னா நம்ம 12 வோல்ட் இது டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13 வோல்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது? ஏன்னா இதில் வந்து 3 வகையான பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணலாம். ஸோ வந்து M6 ஸ்மார்ட்னு வந்து ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கும். ஸோ இது வந்து 20 ஆம்பியர் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இது. ஸோ இது பாருங்கள். ஸோ எப்படி கனெக்ஷன் படலாம் வந்து அதிலே இருக்கும், தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம அதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து USB போர்ட் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து USB போர்ட்டு, அதேமாதிரி வந்து இது அவுட்புட். நாங்கள் இப்போ விரல வச்சுருக்கிறது வந்து அவுட்புட்டு. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து அப்படியே எல்லாமே கட் ஆகிடும். ஸோ எவ்வளோ கனெக்ஷன் கொடுத்துருந்தாலும். ஸோ அடுத்தது இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் சரிங்களா. ஸோ வந்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து N மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் சரிங்களா. ஸோ இது பாருங்கள், அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ என்னென்னா வந்து இது வந்து 20 ஆம்பியர் அப்படின்னா வந்து 12 வோல்ட்டாக இருந்தால் 240 வாட்ஸ் பேனலும், இதுவே 24 வோல்ட் பேட்டரி பயன்படுத்தினீங்கன்னா ஸோ வந்து 480 வாட்ஸு வந்து பார்த்தோன்னா வந்து பேனலும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது அவுட்புட். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து இதில் வந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் நம்ம வந்து மேக்ஸிமம் மினிமம் இது மாதிரி வந்து பண்ண முடியும். அதேமாதிரி வந்து 3 வகையான பேட்டரி, லித்தியம் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி, 3 பேட்டரி வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இப்போ புது மாடல் தான். ஸோ வந்து இப்போ போன வருஷத்துல தான் இதெல்லாம் வந்து வருது, 3 பேட்டரியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கு முன்னாடி லெட் ஆசிட் பேட்டரி மட்டும் தான் இருந்தது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக மேக்ஸிமம் வோல்டேஜ், அதுக்கப்புறம் லோயஸ்ட் வோல்டேஜ். ஸோ வந்து பாருங்கள். ஸோ வந்து என்னென்னா நம்ம டைமிங், அவுட்புட் எவ்வளோ நேரம் எல்லாமே வந்து செட் பண்ண முடியும். ஸோ இல்லைனா வந்து நான் ஈவினிங் மட்டும் ஆன் ஆகிற மாதிரியும் செட் பண்ண முடியும். ஸோ இந்த அவுட்புட் பட்டனில் நம்ம எந்த ஆப்ஷன் வந்து நம்ம மாற்றணுமோ அந்த ஆப்ஷனில் வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அது பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம். இப்போ 10.7ன்றதுனா 10.7 வோல்ட்டு வந்து விட குறைவாகிடுச்சு அப்படின்னா வந்து உடனே அவுட்புட்டுக்கு வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதுதான் அது. ஸோ இப்போ 10.7ன்றது 10.9 நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் திரும்ப எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகணும். நீங்கள் எந்த ஆப்ஷனை மாற்றணுமோ அந்த ஆப்ஷனில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் பேட்டரி வந்து மாற்ற போகிறேன். ஸோ பேட்டரி 1 இருக்குது, அதை பேட்டரி 2 வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ வந்து லித்தியம் அயன் பேட்டரிலேருந்து இப்போ லெட் ஆசிட் பேட்டரி 2 வந்து லெட் ஆசிட் பேட்டரி அதை மாற்றிட்டேன், அவ்வளோதான். ஸோ அப்படி மாற்றும் போதே உங்களுக்கு வந்து அந்த வோல்டேஜ்லாம் வந்து மாறும். ஏன்னா வந்து ஒரு பேட்டரிக்கும் லெட் ஆசிட் பேட்டரினா அது வந்து ஹை வோல்டேஜ் இன்புட்டு கொடுக்கும். அது இதுவே வந்து லித்தியம் அயன்னா என்ன வோல்டேஜோ அதையே வந்து கரெக்டாக கொடுக்கும், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்து பார்த்துங்க. ஸோ என்னென்னா இதுதான் வந்து அந்த சார்ஜ் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணுற மெத்தட் இது நீங்கள் இதை கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லாங் டைம் வரைக்கும் எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.